வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் அரட்டை. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. இன்னைக்கு வந்து நம்ம அஸ்வத் மாரன் டைரக்ட் பண்ணி நம்ம குளோனிங் தனுஷ் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னடா எடுத்தோடனே குளோனிங் தனுஷ்னு சொல்றேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஆங்கிள் பாக்குறதுக்கு வந்து நம்ம தனுஷ் மாதிரியே இருக்காரு. அதனால வந்து அவர் குளோனிங் தனுஷ்னு சொல்லி ஒரு செல்லாம வந்து பட்ட பேர் வச்சு எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் நம்மளும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வேற ஹர்ட் பண்ற மாதிரி ஃபன் பண்ற மாதிரி தான் இது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது குளோனிங் தனுஷ்னு சொல்றதுனால இவர் வந்து உருவாத ஒற்றுமையில் மட்டும் தான் அப்படி இருக்காருன்னு சொல்லி நான் சொல்ல வேணாம். இவர் பார்த்தீங்கன்னா படத்துல வந்து லிப்லாக் சீன் கண்டிப்பாக வேணும்னு எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி 2 ஹீரோயின் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸுமே வந்து நம்ம தனுஷ் கூட ஒத்து போறதுனால இவர் ஒரு குளோனிங் தனுஷ்னு சொல்றதுல நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. சரி, இப்போ படம் எப்படி இருக்குன்றதை பத்தி பார்ப்போம். ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய நோன் ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கானும் இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது நம்ம வெள்ளித்திரையில வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்காக நம்ம எல்லாமே வாழ்த்திக்கலாம். ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருப்படாத பையன் வாழ்க்கையில வந்து என்னென்னலாம் பண்றான் அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைனு. ஸோ இதை வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சு காட்டியிருப்பாரு வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன். அதாவது இன்ஜினியரிங்ல மொத்தமே வந்து 48 சப்ஜெக்ட் மேலதான் இருக்கும். அதாவது 48 சப்ஜெக்ட்லயே அரியர் வச்ச ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இந்த படத்தோட வந்து சிங்கிள் லைன். அதாவது இப்படி இருக்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு லவ் செட் ஆகுது காலேஜ் படிக்கும் போது, அவர் அந்த லவ் விட்டுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு லவ் வருது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்றான் அப்படின்றத வந்து இந்த படத்தோட கதையாவே வந்து அவங்க நினைச்சு எடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில வந்து நடுவில் வந்து ஒருத்தர் வந்து கேமியோ வேற பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த கேமியோ என்னன்ற சர்ப்ரைஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. நீங்க தேட்டர்ல படம் பாருங்க, அப்போ உங்களுக்கே புரியும். ஸோ மிஷ்கின் வந்து இந்த படத்துல வந்து காலேஜ் பிரின்சிபலா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இதே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து மோரோர்லெஸ் நம்ம டான் படத்தோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்னே சொல்லலாம். ஸோ காலேஜ்ல ஒழுங்கா படிக்காத பையன், அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து அவனுக்கு ஒரு லவ் இருந்திருக்கும், அது லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் லவ் கேட்சப் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய ஆளா ஆவான். அதே கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இந்த டிராகன். ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு வச்சிருக்கோம் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஆயுத பூஜைக்கு தான் எடுப்பாங்க போல இருக்கு. பூசணிக்காய் என்னன்னா பார்க்கும்போது உங்களுக்கு சில டைம் தோணும், என்னடா டான்ல வந்து டெலிட்டட் சீன்ஸ்லாம் எடுத்து ஒரே கொலேஜா போட்டு ஒரு படமும் எடுத்து வச்சிருக்காங்களான்னு. எங்களுக்குமே படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதான் உண்மை. அனுபவம் பரமேஸ்வரன் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயின் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நம்ம பிரேம படம் பார்த்து இவங்களை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே சாய் பல்லவி மேல எவ்வளவு கிரஷ் வந்துச்சோ அதே அளவு கிரஷ் வந்து அனுபவம் மேல அவங்களோட ஹேர் ஸ்டைலுக்காக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல அவங்க வந்து ரொம்ப சரியா யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லணும். நமக்கே வந்து இவங்க ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாங்க, கொஞ்சம் நல்ல படத்துல நினைச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி என்ன அங்கங்க வந்து போச்சு. ரீசன் அவங்க லாஸ்டா தமிழ்ல நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா கொடின்னு நினைக்கிறேன். கொடியில வந்து நம்ம தனுஷ் கூட ஒரு பேரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் போல வந்து கொஞ்சம் டீசெண்டான ரோல் மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இவங்களோட காம்பினேஷன் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் சித்துவும் நம்ம அர்ஷத் கானுமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ரியல் டைம்ல பண்ற காமெடிக்கும் இங்கே வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்ற காமெடிக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் தெரியுது. ஸோ யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு அவங்க பண்ற சின்ன விஷயம் கூட விழுந்தவங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து அவங்களுக்காக சிரிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அது பெருசா அந்த இடத்துல வந்து காமெடி வந்து அவ்வளோக்கும் ஒர்க் அவுட் ஆகல. அப்பப்போ அவங்களுக்காக அவங்க பண்ற விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் லைட்டா சிரிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாஹா ஓஹோன்ற அளவுக்கு பெரிய லெவல் காமெடிஸ்லாம் வரதில்லை. வந்து நம்ம ஜிவிஎம்மும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு கம்பெனியோட ஹெச்ஆரோ இல்லை மேனேஜர் மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபெயிலியர். அவரை வந்து சக்சஸ்ஃபுல் ஆளா மாறுறதுக்காக என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாரு, அந்த லவ்ல சக்சஸ் ஆகுறாரா இல்லையா, லைஃப்ல ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதைன்னே சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஊமை கடவுளை வந்து படம் டைரக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஸ்டோரியாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டைரக்டர் அந்த கான்ஃபிடென்ட்டோட வந்து எடுத்திருக்காரு. நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் அதே கான்ஃபிடென்ஸ்ல வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி இந்த படத்தில் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர் ஆக்டிங்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. அவரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுற மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்படின்னு கத்திட்டு குளிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து என்னடா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு நடிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு நடிச்சாலும் பரவாயில்ல, வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து பாட்டு,
நல்லா இருக்கு. பிஜிஎம்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ பாட்டு பிஜிஎம் இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டோம்னா படம் ஒன்றுமே இல்லை, குப்பைக்கு சமம். ஸோ இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு மோசமாகாம காப்பாற்றின லியோன் ஜேம்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பாராட்ட சொல்லியே ஆகணும். அவர் அந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பில்லராகவே இருந்திருக்காரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த மூவியோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்லயும் மூவியோட ப்ரெஸ் ஈவெண்ட்லயும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் எடுத்ததுனால வந்து அவர் வந்து நிறைய பேர் வந்து படம் என்னன்னு தெரியாம போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ லவ் டுடே படம் வந்து ஆரம்பத்துல வந்து வந்த நியூஸ்ல வந்து யாருமே பெருசா போய் பார்க்கல. படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் முகத்துல தான் வந்து படம் ரீச் ஆச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. நல்லா இருக்கும், எல்லாருமே வாழ்த்துனாங்க, படம் நல்லா இருக்குன்னு நல்லா பாராட்டினாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ உன்னால பாராட்டை ஏத்துக்கிறதுக்கு வந்து அவ்வளவு மனசுல சந்தோஷமா இருக்குன்னா, அந்த கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கிறதுக்கும் உனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அது இல்லைன்னா நீ படம் எடுக்கிறதே வேஸ்ட். இந்த படத்துல வந்து போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா, நல்லா இருக்கும்போது பாராட்டும் போது இடிச்சுச்சுல, அடிக்கும் போது வாங்கிக்கணும். அப்போ அடுத்த படம் எடுக்கும்போது இதோட இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா எடுக்கிற புத்தியோட எடுக்கணும். அதை விட்டு ரசிகர்கள் மேல குறை சொல்லிட்டு, மக்கள் மேல குறை சொல்லிட்டு, செடிக்கு தண்ணி ஊற்றணும், செடிக்கு பெட்ரோல் ஊற்றணும் சொல்லிடக்கூடாது. படம் எடுக்கிறது எடு, இல்லைன்னா எடுக்காது. படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாருங்கன்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, பார்க்க வேணாம்னு சொல்லி உங்களை தடுக்கவும் இல்லை. போய் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க, வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.